ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பாலாடையை வச்சு எப்படி வெண்ணெயும் நெய்யும் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு நான் மாட்டுப்பாலை காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிறேன். இதில் ஆற வச்சதுக்கப்புறம் இதில் ஒரு ஏடு மாதிரி வரும். அதை டெய்லி நம்ம காய்ச்சதுக்கப்புறம் அதை ஏதாவது ஒரு கண்டெய்னரில் சேர்த்து வச்சுக்கிட்டே வரணும். நான் ஒரு 1 மந்தாக சேர்த்து வச்சிட்ருக்கேன். இதை சேர்த்து வச்சதை என்ன பண்ணணும்னா தூக்கி ஃப்ரீசரில் வைக்கணும். நார்மல் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் வைக்கணும். நம்ம எப்போ செய்ய போகிறோமோ அதுக்கு ஒரு நாள் முன்னாடி எடுத்து ஃப்ரீசரில் எடுத்து வைக்கணும். வெளியில் எடுத்து வைக்கக்கூடாது, கெட்டு போயிடும். நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜுக்கு மாற்றி வச்சுக்கணும். இப்போ நான் ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜுக்கு மாற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இது செய்கிறதுக்காக பாலாடையும் அது கூட கூலிங்கான தண்ணியும் தேவைப்படும். ஜில் தண்ணி தேவைப்படும். அது ஒரு பாட்டில் எடுத்துக்கிறேன். இப்போ இது செய்கிறதுக்கு நான் பாலாடை நார்மலாக கை வச்சு அழுத்துனா அழுந்துப்படணும். அந்த இதில் இருந்தால் தான் மிக்சியில் போட்டால் அடிப்படும். ரொம்ப கல் மாதிரி இருந்தால் அழுந்துப்படாது. அதனால் ஒரு நாள் முன்னாடியே எடுத்து நார்மல் ஃப்ரிட்ஜுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் மிக்சி கப்புக்கு மாற்றிக்கிறேன். மாற்றி இதை ஒரு ஹை ஸ்பீட்லேயே அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன். நம்ம எவ்வளோக்குள்ளே அடிக்கிறோமோ அப்போ தான் அது நல்லா பிரிஞ்சு வரும். அதனால் ஃபஸ்ட்டு மீடியம்லேருந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடுக்கு அடிச்சுக்கோங்க. இப்போ நல்லா அடித்தாச்சு. இப்போ இது கூட கூலிங்கான தண்ணி ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் போல் இல்லை ஒரு அரை கிளாஸ் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் அடிக்கணும். அடிக்கும்போது என்ன ஆகும்னா பாலாடை கொஞ்சம் திக்காக ஆகும். ஃப்ரெஷ் க்ரீம் அந்த திக்னஸ்க்கு வந்துடும். அந்த அளவுக்கு அடிக்கணும். இப்போ இதை நல்லா அடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. இப்போ இது கூட மறுபடியும் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் பாலாடை நல்லா பிரிஞ்சு வரும். இப்போவும் ஒரு ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அடித்தாச்சு பாருங்கள், தண்ணி பிரிஞ்சு பாலாடையும் தனியாக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம பாத்திரத்துக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தில் கூலிங்கான தண்ணியை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பாலாடையை சேர்க்கும்போது பாலாடை ஒன்று அப்படி கொலன்னு ஆகாமல் நல்லா திக்காக இருக்கும். அதேமாதிரி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை புழிஞ்சிட்டு நம்ம அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாலாடை உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பால் வாங்குறீங்களோ அதுக்கு தக்க ஸ்டோர் ஆகும். நான் 1/2 லிட்டர் காலையில் 1/2 லிட்டர் ஈவினிங் 1/2 லிட்டர் வாங்குகிறேன். அதில் நான் எப்போது எனக்கு பாலாடை நான் கிடைக்குதோ அப்போ தான் எடுத்து வைப்பேன். அதனால் எனக்கு ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. இல்லை நான் அப்போவே காஃபி போட்டு குடிச்சிட்டோம் இல்லை பால் காய்ச்சி குடிச்சிட்டோன்னா எங்களுக்கு பாலாடை வராது. அதனால் நாங்கள் பால் ஆடையாக சேரும்போது எடுத்து வச்சு தான் 1 மந்த் ஆகிருக்கு. நீங்கள் இல்லை பாலை காய்ச்சி கொஞ்சம் நேரம் கழித்து தான் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாலாடை நல்லாவே கிடைக்கும். நீங்கள் 15 நாள்லேயே இதே மாதிரி செய்யலாம். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு வெண்ணெய் கிடச்சிருக்குது. நான் 2 டைம் அடித்து எடுத்து இந்த அளவுக்கு பாலாடை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை 2 டைம் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அந்த பால் வாடையெல்லாம் போகும். அப்போ தான் நல்லா வெண்ணெய் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். இப்போ இதே நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணாலும் 2 டைம் இல்லை 3 டைம் தண்ணியில் கழுவிட்டு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே நெல்லிக்காய்க்குனாலும் காய்ச்சிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வெண்ணெய். இப்போ நான் அந்த பாலாடை வச்சு நெய் எப்படி காய்க்கலான்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு திக்கான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாலாடையை போட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமுக்கு போகக்கூடாது. மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்னால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக அதை காய்ங்க. அது எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அடியில் பிடிக்காத மாதிரி ஒரு கரண்டி வச்சு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இது போல் ஸ்லோவாக கிளறி விட்டுக்கோங்க. பார்த்திங்களா பாலாடையிலேருந்து எப்படி நெய் பிரியுதுன்னுட்டு. இது நெய் இன்னும் ரெடி ஆகலை. இன்னும் நல்லா எல்லாம் கரைஞ்சி ஒரு முறை தட்டிட்டு வரும். அப்போ தான் அது ரெடி ஆகும். இப்போ நெய்யெல்லாம் கரைஞ்சிருச்சு. இது போல் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அதில் இருக்கிற பாலாடை அந்த வெண்ணெய் நம்ம செய்கிறோம்ல, அதில் இருக்கிற அந்த ஒரு ஏடு மாதிரி ஒன்று இருக்கும். அது பிரிஞ்சு நெய் ரெடி ஆகும். அது பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சுத்தமான நெய் வரும். அது வரைக்கும் அது காய விடணும். இந்த மாதிரி நல்லா முறை தட்டிட்டு வரும். இன்னும் முறை வரும். அந்த முறை வந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் இந்த அளவுக்கு முறை வருதுன்னு பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி முறை எப்போ தட்டிட்டு வருதோ அப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்பவும் முறை வந்ததுக்கப்புறமும் கொதிக்க வைக்கக்கூடாது, இல்லைனா கருகிரும். அப்புறம் நெய் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லு, ஒரு மாதிரி கருகின ஸ்மெல் அடிக்கும். அதனால் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி தெளிஞ்ச மாதிரி வந்திருக்குதுன்னு பாருங்கள். நெய் தனியாகவும் அந்த ஏடு மாதிரி இருக்கிறது கீழே போய் நெய், சுத்தமான நெய் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வீட்டிலே காய்க்கிறதுனால ரொம்பவும் வாசமாக இருக்கும். உங்களுக்கு வாசம் இன்னும் வேணும் அப்படின்னா முருங்கை இலை போட்டால் இன்னும் வாசம் தூக்கலாக இருக்கும். என்கிட்ட இப்போ அது இல்லைன்றனால நான் முருங்கை இலை போடல. முருங்கை இலை போடாமலே நெய் ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு இரும்பு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் இதை யூஸ் பண்ணாதீங்க. சூடாக ஊற்றுனீங்கன்னா அப்புறம் அது பிஞ்சிரும். நான் அதனால் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வடித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள் நெய் எப்படி இருக்குதுன்னு. ஒரு மாதம் சேர்த்த இதில் கிட்டத்தட்ட ஒரு 300, 350 நெய் கிடச்சிருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள்.